இந்த ஹோட்டல்ல ஒரு ஷெஃப் இருக்காங்க. இவங்களோட சமையல சாப்பிடறதுக்காகவே இந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு. எப்ப வந்தாலுமே அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷை கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. அப்படி வர்றவங்க இவங்களை கூப்பிட்டு பாராட்டாம போகவே மாட்டாங்க. இவங்களும் கிச்சன்ல எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அவங்களோட டென்ஷனை முகத்துல காட்டிக்காம இவங்களை வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. ஆனா இந்த ஹோட்டலுக்கு சமையல குறை சொல்றதுக்குன்னே சில பேர் வராங்க. அதை மட்டும் உங்களால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா சமைக்கிறது மட்டும்தான் அவங்களோட உயிர் மாதிரின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹோட்டல் ஓனர் இவங்கள தான் பொறுமையா போக சொல்லி கஸ்டமருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சமைச்சது சரியில்லைன்னு கஸ்டமர் திருப்பி கொடுத்துட்டாருன்னு அந்த பிளேட்டை வெயிட்டர் திருப்பி கொண்டு வராங்க. சோ மறுபடியும் வேற ஒண்ணு சமைச்சு கொடுத்து விடுறாங்க. பார்த்தா அதையுமே சரியா வேகலைன்னு சொல்லி உங்க செஃப்க்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டு அனுப்பிடுறாங்க. இது கேட்டதுமே கோவம் வந்து ஒரு ரா மீட்டை கொண்டு வந்து அவங்க டேபிள் மேலே குத்தி, இதுதான் பச்சைக்கறி, வேணும்னா டேஸ்ட் பண்ணி பாக்குறியான்னு திட்டி விட்டுறாங்க. இதை பார்த்ததுமே ஹோட்டல் ஓனர் ஓடி வந்து அந்த கஸ்டமரை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. இதை பார்த்ததுமே அவங்களோட முழு கோவத்தையும் கட்டிட்டு உங்க வேலையே வேண்டாம்னு சொல்லி அந்த வேலையை விட்டே போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா இவங்களுக்குன்னு இருக்கிற கஸ்டமருக்காகவே இவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க.